இப்போ விஜயலட்சுமியே இந்த புகாரை வாபஸ் பெற்றாலும் சரி. ஆனா 2008ஆம் ஆண்டு ஒரு கோவில்ல சீமான் அவர்களும் விஜயலட்சுமி அவர்களும் மாலை மாற்றிக் கொண்டதாக இங்க ஏற்படுத்திய அந்த அச்சம் காரணமா, எனக்கு பயம் கொடுத்துறது காரணமா தான் நான் அந்த வழக்குகளையே வாபஸ் வாங்கினேன் அப்படின்ற மாதிரியான நிறைய சோசியல் மீடியா வீடியோக்களையும் அவங்க அப்படி பேசினார்னா உடனே நீங்க எப்படி பெரியாரை பற்றி இழிவாக பேசலாம் சீமான் அவர்கள்? என்ன அப்படின்னா, என்னுடைய கையில வெடிகுண்டு இருக்கு, இதை நான் வீசினேன் அப்படின்னா உங்களை நோக்கி நீங்க உங்களை புதைச்ச இடத்துல ஒரு புல்லு கூட முளைக்காது. டிஎன் டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தொடர்ந்து சீமானவர்கள் மீது கடந்த சில ஆண்டுகளாக பல வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அந்த வழக்குகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா இப்போ விசாரணைக்கு கொண்டே இருக்கு. அதுவும் குறிப்பா சீமான் மீது அடிக்கடி எதிர்கட்சிகள் சுமத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பழி அப்படின்னு பார்த்தாலே விஜயலட்சுமி அவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக கூறப்பட்ட அந்த வழக்கு தற்போது விசாரணைக்கு எடுத்துள்ளது உயர் நீதிமன்றம். இதை இளந்தரையன் அப்படின்ற ஜட்ஜி தான் இந்த விசாரணையை எடுத்திருக்காரு. இதுல என்ன கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது விஜயலட்சுமி உங்களுடைய முன்னாள் மனைவியா, முதல் மனைவியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகிரங்கமான கேள்வியை ஏற்படுத்திருக்கு உயர் நீதிமன்றம். அது மட்டும் இல்ல, இப்ப விஜயலட்சுமியே இந்த புகாரை வாபஸ் பெற்றாலும் சரி, நாங்கள் இந்த விசாரணையை கண்டிப்பா முடிச்சே தீர்வோம், இந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு காணுவோம் அப்படின்ற மாதிரியான அதிரடி உத்தரவை உயர் நீதிமன்றம் போலீசாருக்கு விடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, 12 வாரங்களுக்குள்ள இந்த தீர்ப்பை முழுமையாக நீங்க கொண்டு வரணும், இந்த விசாரணையை முடித்து இதற்கான பதில் என்ன அப்படின்றத காவல்துறை கோர்ட்ல சப்மிட் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆணையும் காவல்துறைக்கு பிறப்பித்துள்ளது. ஆனால் பாத்தீங்கன்னா, இந்த விஜயலட்சுமி வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயலட்சுமி அவர்கள் 2011 சீமானியனை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க. பிறகு அவங்களே பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு, இல்ல இது அதாவது எனக்கு ஏற்பட்ட ஒரு அழுத்தத்தின் காரணமாக என்னை பிறரிருந்து போய் பதிவு செய்யும்படி என்னை அனுப்பினதால் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அவங்களே அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனா 2008ஆம் ஆண்டு ஒரு கோவில்ல சீமான் அவர்களும் விஜயலட்சுமி அவர்களும் மாலை மாற்றிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அதனால்தான் உயர் நீதிமன்றம் கேட்டிருக்கு, அப்போ உங்களுடைய முன்னாள் மனைவி முதல் மனைவியா விஜயலட்சுமி அவர்கள் அப்படின்ற ஒரு பகிரங்கமான கேள்வியை எழுப்பியிருக்கு. அதன் பிறகு திரும்ப 2023லயும் திரும்ப ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, எனக்கும் சீமானுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க இருவரும் கணவன் மனைவி, ஆனா எங்களை இந்த மாதிரி சீமான் ஏமாத்திட்டாரு அப்படின்னு 2023லயும் ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க. திரும்ப அதையும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்திலேயே அதையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அதாவது நான் இல்ல இதே மாதிரி என்ன ஒரு உந்துதலுக்கு ஏற்பட்டு நான் இதை வழக்கு பதிவு செஞ்சேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நிலைப்பாடு கிட்டத்தட்ட 2011 2023 வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அது ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடா இல்ல. வராங்க, வழக்கு பதிவு பண்றாங்க, அடுத்த ஒரு மாதத்திலேயே அந்த வழக்கு பதிவை வாபஸ் வாங்கிடுறாங்க. ஆனா சோசியல் மீடியால என்ன பண்றாங்க அப்படின்னா, சீமானவர்களே உங்களுடைய அந்த உந்துதல் காரணமா தான் நான் எனக்கு நீங்க ஏற்படுத்திய அந்த அச்சம் காரணமா, எனக்கு பயம் கொடுத்துறது காரணமா தான் நான் அந்த வழக்குகளையே வாபஸ் வாங்கினேன் அப்படின்ற மாதிரியான நிறைய சோசியல் மீடியா வீடியோக்களையும் அவங்க வெளியிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்ப விஜயலட்சுமி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட முழுமையாக சீமானுக்கு எதிராக பல வீடியோக்களை தான் வெளியிட்டு வராங்க. இப்போ சீமானவர்கள் ஒரு இதுல பங்கேற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், பெரியார் பற்றி இழிவா பேசினாருன்னு இருக்கு. அப்படி பேசினார்னா உடனே நீங்க எப்படி பெரியாரை பற்றி இழிவாக பேசலாம் சீமானவர்களே, அதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க. அதே மாதிரி ஈரோடு தேர்தல்ல தோல்வி அடைஞ்ச உடனே அதன் உடனே விஜயலட்சுமி ஒரு வீடியோ போட்டாங்க. ஏன்னா நீங்க எப்படி ஈரோடு தேர்தல்ல ஜெயிச்சிருவீங்க, மக்கள் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க, நான் தான் சொன்னனே நீங்க தோல்விதான் சந்திப்பீங்க, நிச்சயமா வெற்றி கொள்ள மாட்டீங்க, தமிழக மக்கள் உங்களை தலைவரா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னது நடந்துடுச்சா சீமான் அவர்களே அப்படின்ற மாதிரி, அதாவது சீமானுக்கு எதிராகவே அவங்க கடந்த சில வருடங்களாக வீடியோக்கள் போட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் தானா, இந்த ஒரு வழக்கு மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா இல்ல, சீமானவர்களின் மீது இன்னும் பல வழக்குகளும் பதியப்பட்டிருக்கு, அவதூறு வழக்குகள் அப்படின்னு. அதாவது பெரிய
பெரியாரை பற்றி இழிவாக பேசிவிட்டார் அப்படின்னு பெரியார் கழகத்தை சேர்ந்தவர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் பல பேர் தமிழகத்துல பல இடங்கள்ல வழக்கு பதிவுகள் செஞ்சாங்க. பெரியாரை எப்படி இவர் இழிவாக பேசியலாம், அவருக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளை முன்வைத்து, கரூரா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், விக்கிரவாண்டியா இருக்கட்டும் அப்படின்னு பல இடங்கள்ல தமிழகம் முழுக்க பல்வேறு வழக்குகள் சீமான் அவர்கள் மீது போடப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த ஈரோடு தேர்தலே அதே மாதிரி ஒரு அவதூறு பேசிட்டாரு. என்ன அப்படின்னா, என்னுடைய கையில வெடிகுண்டு இருக்கு, இதை நான் வீசினேன் அப்படின்னா உங்களை நோக்கி நீங்க உங்களை புதைச்ச இடத்துல ஒரு புல்லு கூட முளைக்காது, அந்த அளவுக்கு மயானமா மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பேசியிருக்காரு. அதாவது மக்களிடையே பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய செயல்ல சீமானவர்கள் இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல்ல பிரச்சாரத்துல ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி அப்பையும் அம்பேத்கர் பெரியார் கழகத்தை சேர்ந்தவர்கள் சீமானவர்களின் மீது கரூர், விக்கிரவாண்டி போன்ற பல மாவட்டங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இப்ப என்ன அப்படின்னா, சீமானை அனைத்து நீதிமன்றங்களையும் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சம்மன் அனுப்பிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப சீமான் கேட்கக்கூடிய கேள்வி, நான் ஒரே மனிதன் தானே, எப்படி பல இடங்கள்ல சென்று ஆஜராக முடியும்? நான் என்னை போன்ற ஒரு தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு ஏஐ தான் உருவாக்கி பல இடங்களுக்கு பல உருவங்களாக என்னை அனுப்பணும். ஆகையால என் மீது அவதூறு என்று அப்படின்னு தொடரப்பட்ட வழக்கு அப்படின்றது ஒரே குற்றத்துக்காக தொடரப்பட்ட வழக்கு தானே, அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே நீதிமன்றத்துல விசாரணை செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் சீமான் அவர்கள் முன்வைச்சிட்டு வர்றாரு. ஆனால் விஜயலட்சுமியினுடைய விஷயத்தில் சீமான் அவர்கள் தான் தற்போது மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, சீமானுடைய தரப்பு தான் மனு தாக்கல் செஞ்சது. விஜயலட்சுமி இப்ப எந்த புகாரும் கொடுக்கல. என்னன்னா, விஜயலட்சுமி என் மீது அளித்த வழக்கு பதிவுகளை நீங்க விசாரணைக்கு எடுத்துக்கூடாது, அவங்களுடைய மனுவெல்லாம் தள்ளுபடி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி சீமான் தரப்புல வழக்கு பதிவு செய்யப்பட்டதுதான் தற்போது விசாரணையாக மாறி அது சீமானுக்கே ஆப்பு வச்சிடுச்சு. இனிமேல் விஜயலட்சுமியே புகாரை வாபஸ் வாங்கணும்னு நினைச்சாலும் நிச்சயமா வாங்க முடியாது. 12 வாரத்துக்குள்ள காவல்துறை இதற்கான அந்த இறுதி என்ன முடிவோ அதை எங்க கிட்ட கொண்டு சமர்ப்பணம் செய்யணும். நடந்தது என்ன, அவர்கள் இருவருக்குள்ளே நடந்தது திருமணமா இல்ல ஏமாற்றப்பட்டாரா, பாலியல் வழக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் உயர் நீதிமன்றம் தற்போது பதிவு செய்திருக்கிறது. இது பாலியல் வழக்காக மாறி இருக்கிறது. அதனால கிட்டத்தட்ட இதனுடைய உண்மை என்ன, உண்மைத்தன்மை என்ன, உண்மையாக நடந்த விஷயம் என்ன அப்படின்றதை ஆராய்ந்து அதற்கான தீர்ப்பை 12 வாரத்துக்குள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உறுதியாக வெளியிட்டுள்ளது. ஆகவே இந்த 12 வாரத்துக்குள்ள சீமானவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. இந்த 12 வாரங்களுக்கு பிறகு அவருடைய குற்றம் ப்ரூவ் பண்ணப்பட்டது அப்படின்னா சீமான் கைதாவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அப்படி சீமான் கைதானால் 2026 சட்டமன்ற தேர்தல் வேற வருது. அப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய நிலை என்ன? இப்ப சீமான் தற்போது அந்த 12 வாரங்களுக்கு பிறகு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர் தற்போது சிறைக்கு சென்று விட்டார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக வேறு ஒருவர் யார் வருவார் அப்படின்ற ஒரு பேசு பொருளா நாம் தமிழர் கட்சி மாறி இருக்கிறது. தினமும் சீமானவர்கள் அரசியலினுடைய பேசு பொருளாக இருக்க வேண்டும் என்றுதான் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எடுத்துக்கொண்டு பரபரப்பாக பேசி கொண்டு வருவார். அதுவும் குறிப்பாக பெரியார் இஷ்யூ அப்படின்றது தினமும் பாத்தீங்கன்னா சீமான் அவர்களால் பேசப்பட்டு வந்த ஒரு தொடர் கதையாக இருந்தது. இப்போ அந்த நிலை மாறி சீமான் அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில தினமும் ஒரு நீதிமன்றத்துல ஆஜராக வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையை திமுக ஏற்படுத்தி உள்ளது அப்படின்னு சீமான் அவர்கள் இன்னைக்கு பகிரங்கமா குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்ன துன்புறுத்தணும், என்னுடைய மனசோர்வை எனக்கு உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் திமுகவினுடைய திட்டம் தான் இந்த மாதிரி போய் ஆஜராகணும், ஒவ்வொரு நீதிமன்ற வாசலா போய் ஏறினேன் அப்படின்னா அப்பதான் எனக்கு புத்தி வரும், எனக்கு மனசோர்வு நான் இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு பதவியை விட்டு விலகிடுவேன் அப்படின்ற ஒரு காரணத்தால திமுக இதை இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சீமான் அவர்கள் பேட்டியாக கொடுத்திருக்கிறார். ஆனால் எது உண்மை எது பொய் அப்படின்றதுக்கு பிறகு அதன் பின்னால் உள்ள உண்மை என்ன அப்படின்னா, இந்த 12 வாரங்களுக்குள் வரக்கூடிய முடிவு என்னவா இருக்கும், அது எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு கை கொடுக்க போகுது, அப்படி இல்லையா அது உண்மையான சம்பவம் என்று நிரூபிக்கப்பட்டால் சீமான் அவர்களினுடைய கைது அப்படின்றது உறுதியானால் அடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய நிலை என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதே போல மற்றொரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.